Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜன் ஹவுஸ்ஃபுல் அத்தியாயம் 12. சில பேருக்கு சித்திரத்திலே மோகம், சில பேருக்கு சிகரெட்டிலே மோகம். என் அன்பார்ந்த மல்லிக்கு கல்யாணமான பெண்களிடம் மோகம். ஸ்வர்ணாவை படுக்கச் சொல்லிவிட்டு மல்லி திரும்பிய போது அரைவாசலின் நிலையை அடைத்த மாதிரி நின்றிருந்தார் கல்யாணம். இப்போது அவர் தோற்றத்தில் கோபம் தென்படவில்லை, கலவரம் குடிகொண்டிருந்தது. கத்தி குத்து காயமா என்று குரல் நடுங்க விசாரித்தார். அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டு நிற்கவில்லை மல்லி. ஃபோன் அங்கே இருக்கிறத என்று கேட்டவனும் ஹாலுக்கு வந்தான். ஸ்வர்ணா, என்ன காரியம் செய்விருந்த என்று மனைவியிடம் ஓடி சென்று கல்யாணம் பதறுவது காதில் விழுந்தது. ஏதோ பெரிதாக நடந்துவிட்டது என்று ஊகித்துவிட்ட 2 வேலைக்காரர்கள் ஹாலில் கூடியிருந்தார்கள். உரிமையோடு உலவுகின்ற மல்லியிடம் அவர்களுக்கு யாரும் சொல்லாமலே ஒரு மதிப்பு மரியாதை முதித்து விட்டது. ஏதோ இருக்கு சார், டெலிஃபோனு என்று ஒரு ஆள் டெலிஃபோனை அதன் ஒயர் 8 மட்டும் மல்லியிடம் இழுத்து கொண்டே வந்து விட்டான். விடுவிடு என்று டயல் செய்தான் மல்லி. டாக்டர் தசரதன் இருக்காரா என்று கேட்டான். இல்லையே, வெளியே போனவர் கொஞ்சம் முன்பு என்று அவன் தங்கை காமேஸ்வரி தான் மறுமொழி கொடுத்தாள். யார் பேசுறது, மல்லி மாதிரி இருக்க என்று அவள் வியப்பை பாதியில் வெட்டிவிட்டு டெலிஃபோன் டைரக்டரை பரபரவென்று புரட்டி அருகிலிருந்து இன்னொரு டாக்டரை கண்டுபிடித்து கூப்பிட்டு உடனே வரும்படி அவரை கேட்டுக்கொண்டு கையேந்தியவாறே நிற்கும் வேலையாளிடம் போனை ஒப்படைத்தான். அரமயக்கமாக கிடக்கிறாள. தலை 2 கைகளாலும் பிடித்து கொண்டே வந்தார் கல்யாணம். தற்கொலை செய்த அளவுக்கு என்ன வந்து விட்டது அவளுக்கு? மறுப்பதற்காக வாயெடுத்தான் மல்லி. மறுகணமே அந்த எண்ணத்தை கைவிட்டான். மனிதர் என்னதான் சந்தேக பிசாசானாலும் நெஞ்சாழம் கொண்ட வில்லன் அல்ல, பயந்த சுபாவம் படைத்த கோழைதான். இல்லாவிட்டால் மனைவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றிருக்கிறாள் என்று தானாகவே கற்பித்து கொண்டு இப்படி ஆடி போவாரா? கல்யாணம் மல்லியை நெருங்கி வந்து அவன் தோள்களின் மீது 2 கைகளையும் ஊன்றினார். நீங்கள் யாருன்னே தெரியல, எங்கே ஏன் இப்படி பண்ணிக்கொண்டா, என்ன கஷ்டம் வந்ததா அப்படி என்றார். ஒரு கஷ்டமும் இல்லை என்ற மல்லி. நீங்கள் வெளியூர் போகும்போது மனைவியை கண்காணிப்பதற்காக ஒரு ஆளை அமர்த்தினீங்க, அது ஒரு கஷ்டமா? அந்த ஆள் என்னை அமர்த்தினா அது ஒரு கஷ்டமா? நான் உங்கள் மனைவியை பின்தொடர்ந்து அவளுடைய அம்மா வீடு வரைக்கும் போனேன், அது ஒரு கஷ்டமா? அதனால் உங்கள் மனைவிக்கு அவமானம் தாங்கவில்லையா, அது ஒரு கஷ்டம். மல்லியின் பேச்சில் குறுக்கிட்டது வாசல் கேட்ட ஒரு மோட்டர் பைக்கின் ஓசை. டாக்டர் தான். கத்தி கிழிந்திருந்த இடத்துக்கு தையல் போட்டு ஊசி செலுத்தி தூக்கத்துக்கு மாத்திரைகள் கொடுத்தார் அந்த வயோதிக டாக்டர். போலீஸ் கேஸாக இருக்குமானால் தகவல் தெரிவித்து விடுவது நல்லது என்று அறிவுரை கூற தொடங்கியவர் ஃபீஸ் வைக்கப்பட்ட கவரின் கனத்தை கண்டதும், பேஷண்ட்டு நன்றாக தூங்கட்டும், தொந்தரவு செய்யாதீங்க என்பதோடு நிறுத்தி கொண்டு விடைபெற்றார். மீண்டும் உள்ளே போய் மனைவியை பார்த்துவிட்டு திரும்பினார் கல்யாணம். ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது அவரிடமிருந்து. 2வது கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று எந்த வேளையில் எனக்கு வேண்டுமென்று எந்த வேளையில் எனக்கு தோன்றியதோ, சே என்று என்ன நரகமாக்கிவிட்டேன் வாழ்க்கையை. மல்லி சிரித்தான். ஏன், எதுக்கு சிரிக்கிற? இதே வாக்கியத்தை 1 மணி நேரத்துக்கு முன்னால் உங்கள் மனைவியிடம் கேட்டேன். அப்படியே சொன்னா? சொல்லட்டும். நான் அவளை எவ்வளோ உயிராக நேசித்து எத்தனை ஆசையாக கல்யாணம் செய்து கொண்டேன்னு அவளுக்கு தெரியாது. உலகம் பொல்லாததாயிற்றே. அழகாயும் சாதுவாயும் இருக்கிற பொண்ணை ஒழுங்காக வாழ விடாமல் செய்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு போக்கிரி காத்திருப்பானே என்று சில கட்டுப்பாடுகள் பண்ணேன். குற்றத்தால் குறுகுறுக்கும் நெஞ்சை எப்படியெல்லாம் சமாதானம் கண்டுபிடிக்கிறது. மல்லி தனக்குள் நகைத்து கொண்டான். இப்படி வந்து பாரு என்று பக்கத்திலிருந்து இன்னொரு அறைக்கு அழைத்து சென்றார் கல்யாணம். இதை பாரு. பெரிய சுவர் அலமாரியை திறந்தார். மல்லி பிரமித்து போனான். கிட்டத்தட்ட ஒரு மருந்து கடையை இருந்தது அந்த அலமாரிக்குள். எவ்வளவு புட்டிகள், அட்டைகள், ஊசிகள். 6 வருஷமாக அவளுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கேன் என்றார் கல்யாணம். திடீர்னு மருந்துகளை மாற்றுவாங்க. 50, 100 கொடுத்து வாங்கினாலும் சரி, அப்படியே தூக்கி எறிய வேண்டியதான். ஆனால் பலன் என்ன? கூச்சல், ஆவேசம், வெறியாட்டம். 6 வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்தது? அலமாரி மருந்துகளை எடுத்து பார்த்தபடி கேட்டான் மல்லி. ஒரு நாள் எங்கேயோ வெளியில் போனால் ராத்திரி வரல, காலையில் தான் வந்தான். எனக்கு மகா ஆத்திரம், அடிச்சிட்டேன் செமையா. என்னவோ அண்ணன் வந்திருந்தானா, அம்மா வீட்டுக்கான், சீன யுத்தத்துக்கு போகிறானா, என்னென்னவோ சொன்னான். நான் நம்பலை. கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவளுக்கு புத்தி பிசகி விட்டது. ஆச்சரியம் இல்லாதல. இதை பாருங்கள். மருந்து குப்பிகளுக்கு நடுவே ஒரு உரைக்குள் இருந்த பத்திரிகை துண்டை எடுத்து காட்டினான். என்னது? அது ஒரு பழைய செய்தி, 6 வருடத்துக்கு முந்தியது. இந்திய இராணுவத்தை சேர்ந்த மோகன ரங்கம் என்கிற தமிழ் வாலிபன் சீன இந்திய போரில் மரணமடைந்ததை கூறியது அந்த செய்தி. ஸ்வர்ணா தான் அதை வெட்டி எடுத்து பத்திரப்படுத்தியிருக்கிறார். சகோதரன் மரணம் உங்களுடைய சந்தேகம் 2மாக அவர் அறப்பைத்தியமாகிவிட்டதில் ஆச்சரியம் இல்லை என்றான் மல்லி. செய்தி துண்டையை பார்த்தபடி வெகு நேரம் மௌனமாக இருந்தார் கல்யாணம். ஒரு காரணமும் இல்லாமல் மனைவியை எப்படி வதைத்து வைத்திருக்கிறோம்,
வந்திருக்கிறோம் என்ற உணர்வு அவரை உருக்கிவிட்டது. மீண்டும் அவர் பேச்சை தொடர்ந்தபோது தொண்டை கட்டியிருந்தது. பிறகு குழந்தை பிறந்தது. அவளுடைய நரம்பு தளர்ச்சி அதிகமாயிடுச்சு. எனக்கு அந்த குழந்தையிடம் ஒட்டுதலே ஏற்படல. தந்தையின் அன்பு எப்படி இருக்கு என்பதை அறியாமலே போனோம். அதோ அந்த சிறுவன் போயிட்டான். அம்மா எழுந்துட்டாங்க என்று தெரிவித்தான் தயங்கி வந்த வேலைக்காரன். சூடா காப்பி கொடுக்க சொன்னார் டாக்டரு, கொடுக்கட்டுங்களா? என்னிடம் கொடு, நான் தர்றேன் என்று காஃபியை வாங்கி கொண்டு ஸ்வர்ணாவின் அறைக்குள் நுழைந்தார் கல்யாணம். அடுத்த வினாடி ஸ்வர்ணா போட்ட கூச்சல் அந்த மாளிகையை கிடுகிடுக்க செய்தது. மாட்டேன், வேண்டாம், உங்கள் கையால் எதையும் சாப்பிட மாட்டேன், விஷம் வைத்திருப்பீங்க. பாத்தியா, இப்படித்தான் திடீர்னு வந்துடுறது என்றார் கல்யாணம் பரிதாபமாக. எந்த வேலைக்காரன் நெருங்குவான்? அத்தனை பேர் நடுங்கி ஓடுறாங்க. நான் தந்து பார்க்குறேன் என்று காஃபி டவராவை வாங்கி கொண்டான் மல்லி. என்ன நீங்கள் குழந்தை மாதிரி பழிவாதம் பிடிச்சிக்கிட்டு இந்தாருங்க காஃபி குடிங்க சொல்கிறேன் என்று அதட்டல் போட்டான். ஸ்வர்ணா ஆட்டுக்குட்டி போல சாதுவாகி, நீங்கள் சொன்னால் சரி என்று காஃபியை அருந்தினாள். களைப்புடன் கண்ணை மூடிக்கொண்டு படுக்கையில் சாய்ந்தாள். நுனிக்காலை ஊன்றி நடந்து ஓசைப்படுத்தாமல் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். கல்யாணத்தை வியப்பும் அதிசயமும் காலோடு தலை ஆட்கொண்டிருந்தன. உன் பேர் என்ன சொன்ன என்றார். இன்னும் சொல்லவில்லை மல்லி, இந்த 6-7 வருஷங்களில் ஸ்வர்ணாவை இப்படி வசியப்படுத்தியது நீ ஒருவன் தான். இந்த மாதிரி பெட்டி பாம்பாக அவளை ஆட்டி வைக்க யாராலும் முடிஞ்சதில்லை. இதுதான் நான் வாங்குகிற முதல் டிகிரி. நீங்கள் இப்போ நிகழ்ச்சியது தான் நான் கேட்ட முதல் கான்வெகேஷன் அட்ரஸ்ஸு என்று மல்லி பதிலளித்தான். விளையாட்டில் நிஜமாக சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எங்களை பிரிஞ்சிருக்கக்கூடாது. ஸ்வர்ணாவுக்கு பூர்ணமான குணம் அடைகிற வரைக்கும் நீங்கள் எங்களோடையே இருக்கணும். நடுவே உன் வீட்டுக்கும் போய் வா, ஆனால் பெரும்பாலான நேரம் எங்கள் வீட்டில் தான். என்ன சொல்கிறேன்? நீங்கள் மாறி இருக்கிறீங்க, உங்கள் மனைவியும் மாறி இருக்காரு. இதில் நான் எங்கே வந்தேன்? சரி, உனக்கு பங்கு ஒன்றுமே இல்லை, நான் தான் எல்லாம். எனக்கு துணையாவது இருப்பியா? வெறும் துணையால் என்ன லாபம்? நீங்கள் நிறைய செலவழித்திருக்கீங்க, அதை காட்டிலும் நிறைய கவலைப்பட்டிருக்கீங்க. ஒரே ஒரு தவறு, எக்ஸ்பர்ட் டாக்டர்களிடம் கேட்கவில்லை என்றான் மல்லி. அப்படியே நினைக்கிற? ஆமாம், வெறும் மருந்து மட்டும் போதாது. உங்கள் மனைவிக்கு மன தத்துவம் தெரிந்த டாக்டர்களிடம் அழைத்து போய் காட்டணும். நாளையே செய்து விடுவோம் என்றார் கல்யாணம். அடுத்த 2-3 நாட்கள் அவருடன் ஸ்வர்ணாவுடன் ஸ்பெஷலிஸ்ட்டுகளுடன் கன்சல்டிங் அறைக்கு சென்று திரும்புவதே மல்லிக்கு முக்கிய வேலையாக இருந்தது. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூறினார், உம்பால் அவர் ஆசிரியராகவே வேலை பார்க்க வசதி செய்யுங்க, குழந்தைகளுடன் பழக சரியாயிடும். அது நல்ல யோசனையாக தோன்றவே கல்யாணமும் மல்லியும் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக படையெடுத்தார்கள். ஸ்வர்ணா ராஜினாமா செய்த இடத்திலேயே கேட்டு பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. மல்லி தன் அப்பாவின் பெயராலும் நன்கொடையாலும் நடைபெறுகிற பள்ளிகளில் மோதி பார்த்தால் நடக்கவில்லை. உடம்பை குணப்படுத்தி கொண்டு வர சொல்ல இடம் தர்றோம் என்கிறார்கள் சிலர். சிட்டியில் 4000 நல்ல ஆசிரியர்களுக்கே வேலை இல்லை என்று புள்ளி விவரம் தந்தார்கள் சிலர். ஆனால் பள்ளிக்கூடமோ குழந்தையோ தேவையில்லாமல் சொர்ணாவின் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வந்தது. தினத்துக்கு 10 தடவை ஆங்காரப்பட்டு கத்திக்கொண்டிருந்தவள் 2 நாளைக்கு ஒருவரை தரம் கெடுப்பது கூட அரிதாகி வந்தது. மல்லிக்கு தெரியவில்லை என்ன காரணத்தால் இப்படி ஆனோம் என்று. கனவிலும் நனவிலும் அவனை ஆட்டி படைக்கும் சிந்தனை ஒன்றாகத்தான் இருந்தது, ஸ்வர்ணாவின் உடல்நிலை. அவளை சந்தித்த முதல் தினத்தன்று அவளுடைய விழிகள் சொல்லிய பரிதாப கதை தான் அவனை இப்படி ஆக்கியதோ, அல்லது ஸ்வர்ணாவின் அம்மா என்று புலம்பி அழுதாளே அந்த கண்ணீர் விளைவித்த மாற்றமோ, அல்லது ஸ்வர்ணாவின் கணவர் கல்யாணம் தான் செய்த முட்டாள்தனத்தை எல்லாம் உணர்ந்தவராக மனம் திருந்தி ஸ்வர்ணாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் மல்லி என்று மன்றாடினாரே, அதுதான் அவன் உள்ளத்தில் ஒரு புரட்சியை விதைத்திருக்குமோ? எதுவென்று தெரியவில்லை. ஆனால் மல்லி வேறெந்த நோக்கமும் லட்சியமும் இல்லாதவன் போல ஸ்வர்ணாவை பற்றிய எண்ணங்களில் தன்னைத்தானே முழுக்கி கொண்டான். இன்று அத்தை அமிர்தம்மாள் அவனை கேட்டான், ஏண்டா மல்லியே, காலேஜ் வாத்தியாரனை ஏதாவது டியூஷன் வைத்து கொண்டிருக்கிறாய்? என்ன காலேஜிலேருந்து வர்ற 2 வாய் அள்ளி போட்டுக்கிற, ஓடுற, என்ன தான் செய்து கொண்டிருக்க? அப்படியே மல்லி சிரித்தான். நீ தான் ஒற்றர்கள் அமர்த்தி என்னை கண்காணிப்பதாக சொன்னியே, என்ன தான் செய்கிறார்கள் அந்த தண்டச்சோறு ராஸ்களுக்கு? டான்னு அத்தைக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாமா? விளையாட தான் நான் சீரியஸாக கேட்குறேன். நான் சீரியஸாக தான் பதில் சொல்கிறேன் கூறிவிட்டு எழுந்து போய்விட்டான் மல்லி. பிற்பகல் 3 மணி இருக்கும். ஸ்வர்ணாவின் வேலைக்காக ஒரு பள்ளிக்கூடத்தில் விசாரித்துவிட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்தான் அவன். என்ன பிரதர், நான் ஒரு வேலை கொடுத்தா நீ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு கொண்டு விட்டு வாய் பொருள் இருக்கே என்று குரல் கேட்டது. உரிமையோடு மல்லியின் தோல் மீது கை வைத்து கொண்டு கேட்டவன் கருணாகரன் தான். மாதவி வந்திருக்காளா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் மல்லி. தேவலையே நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறேன். கருணாகரன் சிரித்தான். சுருக்கென்று தைத்தது மல்லிக்கு. ஆனால் அதை வெளிப்பட காட்டி கொள்ளாமல், நான் மாதவி மறக்கலை, நீ எப்போது மறக்க போகிறா என்று தான் காத்திருக்கேன். அப்படியா? வந்து கொண்டிருக்கிற பஸ்ஸுக்காக கையை நீட்டிய வரை பேசினான் கருணாகரன்.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மோகம். சில பேருக்கு சித்திரத்தில் மோகம், சில பேருக்கு சிகரெட்டில் மோகம், சில பேருக்கு கிரிக்கெட்டில் மோகம். என் அன்பார்த்த மல்லிக்கு கடைசி வாக்கியத்தை சொல்லிக்கொண்டே பஸ்ஸில் ஏறினான் கருணாகரன். கல்யாணமான பெண்களிடம் மோகம். பிச்சைக்காரனுக்கு விட்டறிந்த பைசாவை போல போகும் பஸ்ஸிலிருந்து அவன் வீசிய கேலி சிரிப்பு மல்லியின் முகத்தில் மோதியது. சீ, நாக்கு கூசாத ரவுடி என்று அவன் பல்லை கடித்தான். ஆனால் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்துவிட்டோம் என்ற உணர்வு வெகு நாளைக்கு பிறகு அவனை சாட்டையால் அடித்தார் போல் நிமிர வைத்தது. அப்பா எழுதி வைத்த உயிலின்படி பொறுப்புள்ள பிள்ளையாக மாற அவன் முயன்றதென்ன? அது மாதவின் காதலிலை கொண்டு விட்டதென்ன? அவளை அடைவதற்கு குறுக்கே நின்ற கருணாகரனிடம் தான் பிச்சை கேட்டதென்ன? அவன் கட்டளை இட்டதென்ன? அதன்படி கல்யாணம் என்கிற பட தயாரிப்பாளர்களின் குடும்பத்திலே குறுக்கிட்டதென்ன? இன்று அவருடைய மனைவி ஸ்வர்ணாவின் வாழ்க்கையை சீராக்குவதென்றை குறிக்கோளாக கொண்டு மற்றதெல்லாம் மறந்திருப்பதென்ன? தேவலையே, மாதவியை நினைவு வைத்திருக்கிறாயே என்று கருணாகரனின் குத்தலில் உண்மையும் இருக்கிறதோ? இல்லை, ஒரு நாளும் இல்லை. மாதவிக்காகத்தான் இந்த உயிர் இயங்குகிறது, மாதவிக்காகத்தான் இந்த உடம்பில் ஒவ்வொரு அங்கமும் அசைகிறது. மாதவி என்று வாய்விட்டே கூவ வேண்டும் போல அவனுடைய உணர்ச்சிகள் ஒரு முனைப்பட்டு நின்ற சமயத்தில் மல்லி என்று அவனை யாரோ கூப்பிட்டார்கள். பஸ் ஸ்டாப்பின் ஓரமாக காரை நிறுத்தி கொண்டு வெளியே தலை நீட்டி அழைத்தாள் ஸ்வர்ணா. உங்களைத்தான் தேடிக்கொண்டு புறப்பட்டேன் என்று கதவை திறந்தவள். ஏறுங்க என்றாள். சற்று அதிர்ச்சியாக இருந்தது மல்லிக்கு. என்ன, நீங்கள் பாட்டுக்கு தனியாக காரை ஓட்டி வர்றீங்க? ஸ்வர்ணா மனம் நிறைந்த புன்னகை வெளியிட்டு, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் வகையில் என்ன வேண்டுமானாலும் செய்யலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்றாள். இப்போ எங்கே கிளம்பினீங்க? ஒரு அருமையான யோசனை தோன்றியது, வாருங்களை சொல்கிறேன் என்று காரின் கதவை மேலும் அகலமாக திறந்தாள் ஸ்வர்ணா. தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளும் போது இன்னொருவன் தோணக்கூடாது. வாருங்க சொல்கிறேன். கருணாகரன் குத்தல் இன்றும் மறக்கவில்லை மல்லிக்கு. இருந்தாலும் ஸ்வர்ணாவின் அழைப்பை தட்ட இயலவில்லை. கசப்பும் தோல்வியுமாக துவண்டு கொண்டிருந்த இவ்வளவு கலகலப்பாக மாற்றியது தான் அல்லவா என்ற கர்வம் தூண்ட காரில் ஏறிக்கொண்டான். நீங்கள் என்னை காட்டிலும் புத்திசாலியாக இருக்கலாம், என்னை விட சுட்டியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதுவரை தோன்றாத அருமையான யோசனை எனக்கு தோன்றியிருக்கு என்றாள் ஸ்வர்ணா. குழந்தைத்தனமான பெருமை அவள் குரலிலும் முகத்திலும் நிறைந்திருந்தது. அவன் உற்சாகம் காட்டவில்லை என்பதை ஸ்வர்ணா கவனிக்க காணும். டீச்சர் வேலை தேவைன்னு சொல்லிக்கொண்டு ஏன் ஸ்கூலில் படியேற வேண்டும்? நானே சொந்தத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து விட்டானே. இப்போது மல்லிக்கு சிறிது சுவாரஸ்யம் இருந்தது. ஸ்கூல் ஆரம்பிக்கிறதா? ஆமாம், இப்போதான் தெருவுக்கு 2 கிண்டர் கார்டன் பள்ளிக்கூடம் இருக்கு. என்னோட ஒரு 4-5 பேர் இதே போல் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நாங்கள் 5 பேரும் சேர்ந்து 2-3 வகுப்புகள் வரையில் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தினா என்ன? ஐடியா. கையை சொடுக்கினான் மல்லி. அவனுடைய உற்சாகம் ஓரளவு திரும்பி விட்டது. அதுக்கு தான் ஒரு இடம் பார்த்துருக்கேன். எங்கள் பங்களாவுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு காலியாக இருக்குது. 100 பிள்ளைகள் படிக்கவும் விளையாடவும் சௌகரியமாக இருக்கும். பின்ன முடிச்சு விட வேண்டியது தானே? யார் இல்லை, நாங்கள் வீட்டுக்காரர் நேரில் பார்த்து வாடகை பேசி அட்வான்ஸ் கொடுத்து விடணும். என் கணவர் ஏதோ ரீரெக்கார்டிங்னு போயிட்டார். நீங்களாவது வந்தால் சேர்ந்து போகலான்னு காத்துட்ருந்தேன் என்று கூறிய வண்ணம் மவுண்ட் ரோடில் காரை திருப்பினார் ஸ்வர்ணா. ஏஜிஸ் அலுவலகமும் சூப்பர் மார்க்கெட்டும் ஓடி வந்து தாண்டி மறைந்தன. மல்லி என்று தழுதழுப்பான குரலில் அழைத்தாள் ஸ்வர்ணா. என்ன? டாக்டர்கள் சொல்கிறபடி ஆசிரியை வேலை பார்த்து குழந்தைகளோட பழகத் தொடங்கினா என் புத்தி சரியாயிடும்ல? அடிக்கடி எனக்கு வர்ற வெறியும் ஆவேசம் ஒழிந்து போய் பாங்கான குடும்ப பெண்ணாக நான் வாழ்க்கையை நடத்த தொடங்குவேன்ல மல்லி. அந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் ஏங்குறேன்னு தெரியுமா? ஒரு கையால் அவள் ஸ்டியரிங்கை பிடித்தபடி மறு கையால் தன் கண்ணை துடைத்து விழுவதை கவனித்தான் மல்லி. உங்கள் விருப்பப்படியாக நடக்கும் பாருங்கள். நிஜமாவே மல்லி, உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிப்புன்னு எனக்கு தெரியல. நன்றி? மல்லிக்கு விசித்திரமாகப்பட்டது. என்றைக்கேனும் யாரேனும் அந்த வார்த்தையை அவனிடம் சொன்னதுண்டா? மெய்யாகவே அதற்கு தகுதியுடையவன் ஆகும்படி அவன் எந்த துருபையனும் எடுத்து எவருக்கேனும் போட்டதுண்டா? அவனுக்குள்ளே ஒரு புரட்சியை அல்லவா ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த பரிதாபமான பெண்ணும் இவருடைய சந்தேகம் பிடித்த கணவனும். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றான். ஒரு கட்டிடத்துக்குள் நுழைந்து நின்றது ஸ்வர்ணாவின் கார். வாருங்க போகலாம் என்று சொல்லிக்கொண்டே இறங்கினாள் ஸ்வர்ணா. இந்த ஆளுக்கு மெட்ராஸ் சிட்டியில் மட்டும் 27 வீடு இருக்கான். வாடகைகளை வசூலிப்பிற்காகவே இங்கே ஆஃபீஸ் வச்சிருக்கிறாரு. ஸ்வர்ணா முன்னே நடந்தாள். காரின் கதவினை நன்றாக பூட்டியிருக்கிறாளா என்று 4 புறம் அழுத்தி பார்த்துவிட்டு பின்னே சென்றான் மல்லி. வாசற்புறம் இருந்த அறையிலிருந்து ஒரு குரல் கணீர் என்று அவன் செவியில் விழுந்தது. நேரமாகுது, எனக்கு தயவு பண்ணி ரசீது கொடுத்து அனுப்புங்க என்று சொல்லும் அந்த குரல் மாதவியின் குரல்தான். தொடரும்.